ராமனின் திருவடி தூசிப்பட்டு அகலிகை கல்லுருவம் நீங்கி தன் பழைய வடிவத்தை பெற்றாள். வணக்கம் நண்பர்களே. மிதிலையின் அழகை கண்டுகளித்து வந்த ராமனும் இலக்குவனும் பெரும் தவசியான விஸ்வாமித்திர முனிவரும் அந்நகரின் புறமதிலின் வெளியிலே வந்து தங்கினர். அங்கே இல்லறத்தின் மாண்பை அழித்தாள் என்று கருதப்பட்டு கௌதம முனிவரால் சாபமிடப்பட்டு கல் உருவாய் மேடாக கிடந்த அகலிகையின் இடத்தை பார்த்தனர். அந்த புனிதமான கல்லை பார்த்ததும் ஏதோ ஒரு ஈர்ப்பு ராமனின் காலடிகளை அதனருகே நகர்த்துகிறது. அது ஒரு சாதாரண கல் அல்லவே, ஓர் உயிருக்கு சாபத்தால் கிடைத்த கல் உருவம் அல்லவா அது? இப்போது கம்பர் அந்த அற்புத நிகழ்வை நம் கண்முன் நிறுத்துகிறார். கேளுங்கள். கண்ட கல்மிசை காகுத்தன் கழல் துகள் கதுவ உண்ட பேதைமை மயக்கு அறவேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கழல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணமாய் நின்றனள் மாமுனி பணிப்பான். ஆம் நண்பர்களே, இதுவரை வெறும் கல்லாக காலத்தால் உறைந்த சாபத்தின் சின்னமாக கிடந்த அந்த கல்லின் மீது கண்ட கல்மிசை காகுத்தன் கழல் துகள் கதுவ, ஆம், அந்த காகுத்தன் நம் ராமனின் திருக்கால்களின் தூசி ஒரு சிறு துகள் அந்த கல்லின் மீது பட்டது. என்ன ஒரு அற்புதம்! ஒரு சாதாரண தூசு அல்ல அது. உலகை படைத்து காத்து அழிக்கும் பரம்பொருளின் திருப்பாத தூசு அது. அந்த கல் எத்தனையோ காலமாய், எத்தனை யுகங்களாய், எத்தனையோ வெயிலையும் மழையையும் கண்டிருக்கும். ஆனால் ஒருபோதும் நிகழாத ஒரு தெய்வீக தொடுதல் அது. அந்த தூசு பட்டதும் மெல்ல மெல்ல அந்த கல்லின் கடினத்தன்மை இழகத் தொடங்கியது. என்ன நிகழ்கிறது அங்கே? உண்ட பேதைமை மயக்கு அற வேறுபட்டு, ஆம், அவள் உள்ளத்தில் உறைந்திருந்த அறியாமையும் தன்னிலை மறந்து செய்த மயக்கமும் பாவம் என்று எண்ணிய அந்த தீமையும் அத்தனை இருளும் அறவே அகன்றன. எப்படி ஒருவன் பிறவிகள் தோறும் பற்றி கொண்ட அறியாமையை துறந்து மெய்ப்பொருளை உணர்ந்து மோட்சத்தை அடையும்போது புதியதோர் உடம்பை பெற்று ஒளிமயமான வடிவோடு மாறுவானோ, அதைப்போல உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கழல் கூடியது ஒப்ப. ஆம், ஓர் உண்மையான தத்துவஞானி தன் பழைய நிலையிலிருந்து விடுபட்டு புது ஞான உருவம் கொண்டு பரம்பொருளின் திருவடிகளைச் சேர்வது போல அந்த அகலிகை தன் கல் வடிவத்திலிருந்து மாறி அழகிய பெண்ணுருவம் பெற்றாள். மெய் சிலிர்க்கிறது அல்லவா? ஒரு சில வினாடிகளுக்கு முன்னால் அங்கே ஒரு கல் கிடந்தது. இப்போது நம் கண்முன் பண்டை வண்ணமாய் நின்றனள். ஆம், அவள் தனது பழைய அற்புதமான தெய்வீகமான அழகுடன் கௌதம முனிவரின் மனைவியாகிய அகலிகை ஒரு மின்னல் கொடி போல உயிர் பெற்று எழுந்து அங்கே நின்றாள். அவளது கண்கள் ஆனந்த கண்ணீரில் நனைந்திருக்க, இதழ்கள் புன்னகையில் மலர்ந்திருக்க, நாணத்தால் தலைகுனிந்து நின்றாள். இந்த காட்சியை பார்த்த விஸ்வாமித்திரர் ராமனின் இந்த தெய்வீக சக்தியை கண்டு வியந்து மாமுனி பணிப்பான். ஆம், அந்த பெரும் தவசி ராமனை நோக்கி பேசத் தொடங்கினார். ஆம் நண்பர்களே, ராமனின் திருப்பாத தூசிக்கு அத்தனை சக்தி. ஒரு கல்லை பெண்ணுருவம் பெறச் செய்யும் சக்தி. இதுவே ராமனின் அவதார நோக்கங்களில் ஒன்று என்பதை உணர்த்துகிறது. அடுத்து, இந்த அகலிகை யார்? இவளுக்கு ஏன் இப்படி ஒரு சாபம் வந்தது? ராமன் இந்த அற்புதத்தை நிகழ்த்த காரணம் என்ன என்பதையெல்லாம் விஸ்வாமித்திரர் ராமனுக்கு விளக்கத் தொடங்குகிறார். தொடர்ந்து கேட்போம்.